வணக்கங்க. இன்றைக்கி க்ரீன் பெப்பர்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் வளர்த்த மைக்ரோக்ரீன்ஸை எப்படி சமையலில் சேர்த்துக்க போகிறோம், கூட எண்ணெய் சேர்த்து சமைக்க போகிறோங்கிறத பற்றி தான். பச்சை பயிறு முளைப்பு இது ஒரு வாரம் முன்னாடியே அறுவடை பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் கீரை எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வெங்காயத்தால் இன்றைக்கி செஞ்சு முடிக்க வேண்டிய கட்டாயம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கோவக்கீரை கார்டனர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு கோவக்காயோட. அதனால் ஒரு 7-8 நாள் கழித்து தான் நாங்கள் இதை அறுவடை பண்ணினோம். அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட் நிறையா வந்தாலும் இதை வதக்கினோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற 6 பேர்த்துக்கு பத்துமானா கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. அப்போது இதோட எண்ணெய் சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்கும்னு வீட்டில் பார்த்தா வீட்டில் 2 தாமரைத்தண்டு இருந்தது. அந்த தாமரைத்தண்டையும் தனியாக சமைச்சோம் அப்படின்னா 6 பேர்த்துக்கு பத்துமானா கொஞ்சம் யோசனை தான். அப்போ ஏன் இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி சமைச்சிடக்கூடாதுன்னு யோசித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஐ எம் ட்ரையிங் திஸ் காம்பினேஷன். அண்டு தாமரைத்தண்டை பொறுத்த வரைக்கும் அதை நறுக்க அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளில் இதுவும் ஒன்று. அண்டு தாமரைத்தண்டை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னாலும் அது கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வேக வச்சாலும் அதனோட சாஃப்ட்னஸும் அந்த கிறிஸ்பினஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நிறைய விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். எல்லாத்தோடையும் நல்லா கம்பைன் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது. அந்த அன்றைக்கி இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். எப்படின்னா பேனில் எண்ணெய் விட்டாச்சு, கடுகு போட்டு சீரகம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த தாமரைத்தண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதில் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு இது என் கூட நின்று சமைக்கிறதுக்கு பிடிக்கும். அவங்க திருப்பி விடுவாங்க, மம்மி ஐ வாண்ட் டு கவுண்ட் ஹவு மெனி பீசஸ் ஆர் ஆன் த பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா வரும். அந்த அன்றைக்கி பக்கத்தில் ஆகிட்டு இருக்கிறது, கல்லுச்சட்டியில் ஆகிட்டு இருக்கிறது சூரக்குருவை அரிசிச்சோறு, புழுங்கல் அரிசி போட்டு கல்லுச்சட்டியில் அது வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு பெரிய டிஷ்ஷாக எதுவும் பண்ணுறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பக்கம் அரிசிச்சோறு ஆகிட்டு இருக்குது, இந்த பக்கம் நம்ம தாமரைத்தண்டை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூட நம்ம இந்த கீரையை சேர்த்து போகிறோம். இந்த கீரையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இது 7 நாளைக்கு முன்னாடியே பறிச்சிருந்தா டைரெக்டாக வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு சமையலில் போட்டிருந்துருக்கலாம். பட் இது கொஞ்சம் வளர்ந்துட்டு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இது குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறோம். கீரை நறுக்கிற மாதிரியே நம்ம நறுக்கி எடுத்து நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த தாமரைத்தண்டோடு இதை சேர்த்துக்கிறோம். இதில் நான் வெங்காயம்லாம் பெருசாலாம் ஆட் பண்ணலிங்க. நான் ஜஸ்ட்டு கடுகு, சீரகம், தாமரைத்தண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மேலே ஏதாவது மசால் தூள், குழம்பு மசால் தூள் போட்டுக்கிறீங்கன்னாலும் அது உங்களுடைய சாய்ஸ் ஆக்சுவலி. இந்த பக்கம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் அண்ட் உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அந்த பக்கம் அரிசிச்சோறு ஆயிடுச்சு. இப்போ இந்த 2ம் போதுமா அப்படின்னு யோசிச்சப்போ இல்லை வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த கோவக்காய் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கீரையோட கோவக்காய் கசப்பாக இருக்கும், அது மறந்துடாதீங்க. அதனால் நம்ம இது எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அதில் கோவக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்து ஒரு டிஷ்ஷாக நம்ம மாற்றிக்கிட்டோம். அந்த அன்றைக்கி சூரக்குருவை அரிசிச்சோறு அந்த பக்கம் ரெடி. இந்த பக்கம் நம்ம பச்சை பயிறு முளைப்பு, இது தாமரைத்தண்டு ஃப்ரை ரெடி. அந்த பக்கம் நம்ம கோவக்காய் டிஷ்ஷும் ரெடி. அண்ட் இந்த 3 தாங்க அந்த அன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் மெனு. அண்டு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இதை நீங்களும் உங்களுக்கு முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லோட்டஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேரியஸ் டிஷ்ஷஸ் இருக்குது, ரெசிபீஸ் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.